பொருளாதாரம், உற்பத்தி. மொத்த கிரகங்களே 5 தான். ராகு கேது உங்களுக்கு 7 கிரகம். அது ஜோசியத்தில் சொல்லிக்கங்க. ராகு கேதுன்றது வந்து ஒரு கிரக அமைப்புகள் இல்லைம்மா, அது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். உங்களை வெளித்தன்மைகளை உள்ள அலோவ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் டோர் அது ராகு கேது. ஆனால் நட்சத்திர கிரகங்கள்ன்றது 5 கிரகங்கள் தான். புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, குரு. இதை தவிர கிரகங்கள் இல்லை. ஆத்தா சந்திரன், அப்பா சூரியன். உற்பத்திக்கு இணைத்தானவர்கள் ஆத்தா சந்திரன், அப்பா சூரியன். சரிங்களா? இந்த ஆத்தா விஷயத்தை யாரு கொண்டு வருதோ, ஆத்தா, முப்பாத்தா, பாட்டாத்தா, இவங்க விஷயத்தை யாரு கொண்டு வருதோ அது கேது. அப்ப, பாட்ட, முப்பாட்ட இவங்க விஷயங்களை என்ன கொண்டு வருதோ அது ராகு. அப்ப கிரகங்கள் எத்தனை? 5 கிரகங்கள் தான். 5 கிரகங்களுக்கு சக்கரத்தில் சொல்லிடுறேன். சரிங்களா? முதல்ல வந்து வாழ்க்கையை பற்றி ஒருவன் வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையை பற்றிய பிரிப்பை கொடுப்பவன் சுக்கிரன். சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் இல்லை என்றால் வாழ்க்கை என்பதே இல்லை. பிடிப்பு கிடையாது. வாழ்க்கைக்கு வேணும்னா பிடிப்பு முதல்ல. சுக்கிரன் இருந்தால்தான் பிடிப்பு. சுக்கிரன் நீசமானவங்களை பாருங்க, என்னத்தை பேசி, என்னத்தை வந்து எங்கேயோ போய் இப்படியே இருப்பாங்க. கரெக்டா? கொண்டு இல்லாமல ஒன்றும். இது வந்து சுவாதிஷ்டானம், இது சுக்கிரன். இதற்கு அடுத்த நிலை, ஒரு வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்பட்ட உடனே உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் புரிந்துனா அறிவுகிறவெல்லாம் இல்லை, முதல்ல நீ இருக்கிறியா இல்லையான்னு உனக்கு உணர்த்தணும். அது யாரா உணர்த்தினா? புதன் தான் உணர்த்தும், வேற யாரும் உணர்த்த மாட்டாங்க. புதனுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஒன்று உண்டு: பார்த்தல், கேட்டல், புரிந்து கொள்ளல், வெளிப்படுத்துதல். இந்த 4 நிலையும் இல்லைன்னா நீங்கள் மனிதர் இல்லை, உங்களுக்கு புரியாது, நீங்கள் யாருன்னே தெரியாது. இந்த சாவினா என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இது கீன்னு. அப்போ இந்த தன்மை வேணும்னா புதன் வேணும். இந்த புதனுக்கு மணிப்பூரகம், மணிப்பூரக சக்கரம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல புதன் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ வாழ்க்கையை பற்றி பிரிவு வந்தாச்சு, என்ன புரிதல்னு வந்தாச்சு. இதை பயன்படுத்தக்கூடிய அறிவு அது வேணும் இல்லையா? அநாகதம். அநாகதம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் இதை பயன்படுத்தக்கூடிய அறிவு வரும். வாழ்க்கையில் எதை பயன்படுத்துவது, எத்தனை கணக்கு போடுறது, இவனை பிரிக்கிறதா அவனை உடைக்கிறதா, ஏதோ ஒரு விஷயம் வரும்ல, அது அநாகதம். அநாகதத்திற்கு அடுத்து விசுக்தி, தொழில், கர்மா. தொழில்னா வேலை பார்க்கறதல்ல, நீங்கள் செயல்படக்கூடிய அனைத்து செயல்களுமே தொழில் தான். விசுக்தி. அதுக்கு அடுத்து இத்தனை விஷயத்துக்கு எனர்ஜி வேணும் இல்லையா, அது அங்க. இப்போ இந்த சக்கரத்தை அப்படியே கிரகத்தில் போட்டு பாருங்க. சுவாதிஷ்டானன் சுக்கிரன், அநாகதம் புதன், மணிப்புரகம் புதன், அநாகதம் குரு, விசுக்தி சனி, ஆக்ஞா செவ்வா. இந்த 5 நிலைப்பாடுகள் இருந்தால்தான் வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியும். அவ்வளோதான். யாரு? மொத்தம் 5 சொல்லிட்டேன்ல. அதான் பசிக்குது. சுவாதிஷ்டானம் சுக்கிரன், மணிப்பூரகம் புதன், அநாகதம் குரு, விசுக்தி சனி, ஆக்ஞா செவ்வா. உங்க அப்பாவினுடைய நிலைப்பாடுகள் என்னவெல்லாம் இருந்ததோ, சரியா, தந்தையார் வழி உறவுகளில் என்னென்ன டிஎன்ஏ சிஸ்டம் வந்ததோ அது டிராவல் பண்ணால் அது ராகு. தாய் வழி உறவுகளில் என்னென்ன விஷயங்கள் வந்ததோ அது கேது. இப்போ ராகு கேது ஸ்டாரில் மாட்டுறாரு. கேது ராகு ஸ்டாரில் மாட்டினா அவங்க க்ளீன் கட்டாக சொல்லிடலாம். அவங்களுடைய பாடி லாங்குவேஜு, அவங்களுடைய அந்த அவங்க மேனரிசம்மு, பேசுறது, சப்த வடிவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை சார்ந்துருக்கும். ஏன்னா ராகு அவுட்டங்க. ராகுவை கொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது தெரியுமா, அது கேது. ராகு கேது ஸ்டாரில் மாட்டக்கூடாது. அதே போல் கேது ராகு ஸ்டாரில் மாட்டக்கூடாது. ஏன்னா இவ்வளோ ஞானத்தையும் வேற ரூட்டில் செயல்படுத்துவான் கேது. சுயசாரம் வாங்கியிருந்தால் 2 பேரும் இண்டிவிஜுவல் பவர். இது ஆப்போசிட்டில் மாறி நிற்கும். அந்த ராகு கேது வந்து தாய் தந்தையினுடைய அமைப்புக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு கர்மா இருக்கும். இப்போ ராகு கேதை மட்டும் வச்சுட்டு நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல, மற்ற கிரகங்கள் இருக்கும்போது. அதுக்கெல்லாம் ஒன்று சொல்லிட்டே இருக்கணும். இப்போ லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் ராகு இருந்து ராகு கேது ஸ்டார் வாங்கினா கையெடுத்து கும்பலாம், எப்பா ஆண்டவா எங்களை தப்பிக்க விட்டிடான்னு.
புரியுதுங்களா? இப்போ கேது 4ஆம் இடத்துலேருந்து ராகு ஸ்டார் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் வில்லங்கம். ராகுவோட வில்லங்கம் கேது. அப்போ ஒரு இடத்துல 5ஆம் பாவத்தில் ராகு இருக்கு, கேது ஸ்டார் வாங்கிட்டாரா ஒரு பிரச்சனையும் இல்லை. குரு வலுத்து இருக்கா, புத்திர தோஷமே கிடையாது. இப்போ அங்கே கேது இருக்கு. ஆமாம்மா ஆமாம், ஒரு இடங்கள்ல ஒரு மாதிரியான மாற்று கருத்துக்கள். இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்கு. ராகு கேது ஸ்டார் வாங்கிட்டாரு. ராகுக்கு திரிகோணத்தில் அதை இயக்கக்கூடிய 5, 9 அதிபதிகள் இருக்கா, அது ராகுவை இயக்கம். மறுபடியும் அந்த காரகத்தில் இவர் செயல்படுவார் ராகு திசை வருகிற பொழுது. ஓகேம்மா, நன்றிம்மா, வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்கய்யா. யாருக்கு பிரச்சனை வேணாம்னா நம்ம கூட சேராதீங்க. எடுத்துங்க, வேற யாராவது வந்து நயன்தாராவா? நயன்தாராவே பிரபலம் தக்க வச்சு முடிக்கும். இருக்கு ஒரே நிமிஷம் வெளியில் வந்தேன். நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம் அப்படி பக்கத்தில் வந்து இப்படி எடுத்து தள்ளி பரவாயில்ல.